ஊருக்கு போனதும் போதும் வீட்டில் வந்து எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சு மறுபடியும் சமைக்கிறதுலையும் ஒரு வழி ஆயிடுது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நானும் அப்படி தான் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜாலியாக கிளம்பி போகிறது, போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த வீட்டை ரெடி பண்ணி பழையபடி கொண்டு வரதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு வழி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு லஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் நேற்று நரேஷ்ட சொல்லி கீரை வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். அதனால் வந்துட்டு கீரை வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து வெந்தயக்கீரைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருப்பாங்க போல். நான் அன்னைக்கு தான் சமைச்சேன். அது வந்துட்டு 2 கட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. யாருக்கு இவ்வளோக்கு சாப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அந்த கீரை வந்து பிச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பண்ணோன்னே கம்மியாயிடுச்சு. இது என்னடா இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி பருப்பு வேறு நிறைய வச்சிட்டேன்னா சரி கீரை நிறையா இருக்கே அப்படின்ட்டு அப்புறம் சரி கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு ஆடி வாரம் வேறு. ஸோ நாளைக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு கூழ் ஊற்ற போகிறாங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே அத்தை தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்துட்டு லஞ்ச் மட்டும் நான் வந்து செய்வேன். ஸோ அதோட வீடியோ வந்துட்டு நாளைக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.